எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படிங்கிறதுலலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறவரா நீங்கள்? அப்போ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது தெளிவான ஒரு கணிதம் தாங்க. அப்போ கணிதம்னா 2+3 = 5, 5 - 2 = 3 அப்படிதானே? அப்போ ஏன் எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி பலன் சொல்ல மாட்றாங்க? என்னைக்காவது எந்த ஜோதிடர்கிட்டயாவது இது ஏன் இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க? அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், எதனால இந்த தோஷம்? எதனால இந்த யோகம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா இந்த ஜோதிடர்கிட்டயாவது? ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த ஜாதகம் தோஷம் உள்ள ஒரு ஜாதகம். இந்த இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. இன்னொரு ஜோதிடர் சொல்லுவாரு, இந்த குழந்தைக்கு ஜாதகம் ரொம்ப சுத்தமா இருக்கே. இந்த குழந்தைக்கு ஜாதகத்துல தோஷம்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு காரணமே அதோடைய பேசிக்ஸ் கூட நமக்கு தெரியாம இருக்கிறது மட்டும்தாங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். நம்மளுடைய முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. வாரத்துல 7 நாட்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 7 கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வழி நடத்துது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதாங்க உண்மை. இந்த வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய 7 கிரகங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் தாங்க இருக்குது. வாரத்தில் 7 நாட்கள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆஃபீஸும் லீவாக தான் இருக்கும். பெரும்பான்மையான ஆஃபீஸ் லீவாக தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா? அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு சூரியனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட உடல்லையும் சரி, வெளியிலையும் சரி. அன்னைக்கு நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கத்தை விட அன்னைக்கு உங்கள் உடம்புல சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். சண்டே ஒரு நாள் வேலை செஞ்சால் 2 நாள் வேலை செஞ்சதுக்கு சமம். சண்டே அன்னைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு 2 நாள் சம்பளம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதாங்க. என்னதான் வாரத்தில் திங்கட்கிழமை முதல் நாளாக இருந்தாலும் கூட அவ்வளவு கோவம், அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு வெறுப்பு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இருக்காது திங்கட்கிழமை அன்னைக்கு. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகும். அதிகமாக ஸ்கூலில் பாருங்க, மண்டே அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள். அன்னைக்கு நம்ம ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்க ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய அறிவு திறன் நல்லா சிறப்பாக செயல்படும். டியூஸ்டே அன்னைக்கு பாருங்க, அதிகமாக பிரச்சனை, அதிகமாக டென்ஷன், அதிகமாக இந்த சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டியூஸ்டே அன்னைக்கு தான் நடக்கும். இதை நான் சொல்லலைங்க. நீங்கள் ரோடு ஆக்சிடென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். 1,37,000 பேர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க 2013. அதில் முக்கால்வாசி ஆக்சிடெண்ட் நடந்த டேட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான். அடுத்தது புதன்கிழமை, வெட்னஸ்டே. நம்ம அதிகமாக நம்ம நண்பர்களோட சந்தோஷமாக இருந்தது பார்த்தீங்கன்னா புதன்கிழமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. பார்ட்டி, கெட் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் புதன்கிழமை நடக்கும். அதே மாதிரி ட்ரைனிங் சம்மந்தமான விஷயங்களும் புதன்கிழமை அன்னைக்கு நடக்கும். இன்டர்வியூஸ், ட்ரைனிங்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பிரிச்சுவல் டேவாகவே இருக்கும். தேர்ஸ்டேவோட காரகன் குரு. அதே மாதிரி அதிகமாக நம்ம குழந்தைங்களோட விளையாடின நாள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வியாழக்கிழமையாக தான் இருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வு ஒன்று பண்ணாங்க யூஎஸில். அந்த ஆய்வில் வாரத்தில் எந்த நாள் காம உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தாங்க அது. அதில் 75% மேலே சொன்ன ஆன்சர் வெள்ளிக்கிழமை தான். என்னதான் நம்ம வாரத்தில் 5 நாள் ஆஃபீஸ்க்காக வேலை பார்த்தாலும் அந்த சனிக்கிழமை மட்டும் நமக்காக வேலை செய்வோங்க. இருக்கிற எல்லா வேலையும் அன்னைக்கு தான் செய்வோம். வேகமாக செய்வோம். முழு மனசோடு செய்வோம். அப்படி ஆஃபீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் அன்னைக்கு தான் நம்ம எடுத்து செய்வோம். ஏன்னா சனிக்கிழமை சனியோட காரகன் தொழில். நான் சொன்ன இத்தனை விஷயத்தில் ஒரு 25% உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து படிங்க.
அப்படி உங்களோடது தெரியல அப்படின்னா, உங்க குழந்தைங்களோட ஜாதகத்தையாவது எடுத்து படிங்க. படிச்சு பாருங்க. புரியல அப்படின்னு சொன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க. இல்லன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.